இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. மருது ரேவதி ரெண்டு பேருக்குமே கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ண சாமுடிச்சேரி ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கா. அப்போ தான் மருதோட சட்டையில் காக்கா வந்து எச்சம் போட்டுது. இதை பார்த்ததுமே ஐயர் சொல்கிறாங்க, பரிகாரம் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது, இது ஒரு அபசகனமாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே சாமுடிச்சேரி சொல்கிறாங்க, என்ன ஏறி சொல்கிறீங்க, சரி மாப்பிள்ள நீங்கள் போயிட்டு அதை கழுவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மருது அமுச்சு விட்டுறாங்க. மருது வாஷ் பண்ண போனப்ப நம்ம மயில் மருது தலையிலே அடிச்சு அவரை மயக்கமாக்கிறாரு. அதுக்கப்புறம் கோயில் வாசல்ல இருக்கிற யாசகர்கள் கூட மருதை உட்கார வச்சிடறாங்க. இந்த சைடா ஐயர் வந்து என்ன இன்னும் மாப்பிள்ளையை காணோம் அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டு இருக்க. அப்பதான் சாமுடிச்சேரி சொல்றாங்க, சரி ஐயரே நாங்க போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மருதை தேடி சாமுடிச்சேரியும் சந்திராவும் போயிடுறாங்க. இந்த சைடு மயில்வாகனம் சொல்றாங்க, என்ன ஐயரே நேரம் போய்கிட்டே இருக்கு, அதான் ரத்த சொந்தம் இல்லாத யார் வேணாலும் மாலை போடலாம்ல, இதோ எம்டி காத்தி இருக்காரு, அவர் பிசாம மாலை போட வச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரேவதி கிட்ட கேட்குறாங்க. என்ன ரேவதி உனக்கு ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ரேவதி சொல்றாங்க, எனக்கு ஓகே தான் மாமா, ஆனா எப்படி அதுக்கு சம்மதிக்கணுமே அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு காத்தி சொல்றாங்க, சரி நான் மாலை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கழுத்துல மாலை போடுறதுக்கு ஒத்துக்கிறாங்க. இந்த சைடு நம்ம சாமுடிச்சேரி சந்திரகலா ரெண்டு பேருமே சேர்ந்து மருதை தேடிக்கிட்டே போறாங்க. அப்பதான் நம்ம சந்திரா வந்து மருது யாசகர்கள் கூட உட்கார்ந்துருக்கத பாக்குறாங்க. சாமுடிச்சேரி கிட்ட சொல்றாங்க, அக்கா அங்க பாரு, அவனை பார்க்க மருது மாப்பிள்ள மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே சாமுடிச்சேரி கிட்ட போய் பாக்குறாங்க, மாப்பிள்ள மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க. அப்பதான் மருது வந்து எந்திரிச்சு எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. நான் அப்பவே நினைச்சேன், இந்த கார்த்தியை மீறி நம்மளால எதுவுமே செய்ய முடியாது, நம்ம சீக்கிரம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மருதை இழுத்துட்டு சாமுடிச்சேரி சந்திரா ரெண்டு பேருமே வந்துட்டு இருக்க. இந்த சைடு டைம் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கரெக்டா ரேவதி கழுத்துல மாலையை போட்டுறாங்க. இதை பார்த்ததுமே சாமுடிச்சேரி சந்திரா வாய் அடிச்சு போய் நிக்கிறாங்க. மருது மனசுல நினைக்கிறாங்க, இந்த தடவையும் இந்த கார்த்தி என்னை ஏமாத்திட்டான்ல, இனிய தோக்கடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மருது ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்க. இந்த சைடு சாமுடிச்சேரி வந்து செம்மையா திட்டுறாங்க, என்ன ஐயரே மாப்பிள்ள வரதுக்குள்ள எதுக்காக இவர் வச்சு மாலை போட வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு மயில்வாகனம் சொல்றாங்க, என்னத்த நேரம் போய்கிட்டே இருக்கு, அதனாலதான் நாங்க இப்படி ஒரு முடிவு எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ரோகிணி சொல்றாங்க, என்னம்மா நீங்க தானே சொன்னீங்க ரத்த சொந்தை இல்லாத யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை பண்ணலாம்னு சொல்லிட்டு, அதனாலதான் நாங்க எம்டியா பண்ண வச்சோம், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சாமுடிச்சேரி சொல்றாங்க, அதுக்கு யார வேணாலும் என் பொண்ணுகள் மாலையை போட சொல்லலாமா, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சாமுடிச்சேரி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்க. இந்த சைடு ஐயர் சொல்றாங்க, ஏம்மா இங்க பாருங்கம்மா பரிகாரம் நடந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் இதை மாத்தவும் முடியாது, நல்ல நேரமும் போயிடுச்சு, விடுங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ரேவதி கழுத்துல மாலை வந்ததுமே ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம காத்தி வந்து மயில் கிட்ட கேட்கறாங்க, என்ன மயில் எல்லா பரிகாரமும் முடிஞ்சிருச்சுல, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அப்பதான் சாமுடிச்சேரி சந்திரகலா ரெண்டு பேருமே அங்க ஓரமா நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கார்த்தி பையன் இப்படி பண்ணுவா நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே, இப்போ நம்ம என்ன பண்றது, ரேவதி கழுத்துல அவன் கட்டின தாலியை இறக்கிட்டு மருத தாலி கட்ட வைக்கலான்னு பார்த்தா இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி நம்ம சாமுடிச்சேரி சந்திராவும் புலம்பிக்கிட்டு இருக்க. அப்பதான் நம்ம கார்த்தி வராங்க. கார்த்தி சாமுடிச்சேரியை பார்த்து சொல்றாங்க, என்னத்த நீங்க பண்றதெல்லாம் கொஞ்சமாவது நியாயமா இருக்கா, ரேவதி என்னோட பொண்டாட்டி, அவ பழைசெல்லாம் மறந்துட்டா அப்படிங்கிற இந்த சாக்கா வச்சுக்கிட்டு அவளுக்கு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு எடுத்திருக்கீங்களே, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு பொண்ணா இருந்துட்டு தாலிக்கான மரியாதையும் நீங்க கொடுக்க மாட்டீங்க, ரேவதியோட உணர்ச்சிகளையும் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சாமுடிச்சேரி சொல்றாங்க, இங்க பாரு என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும்னா அது மருதோட தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கார்த்தி சொல்றாங்க, அது கண்டிப்பா நடக்கவே நடக்காது, இப்ப தெரிஞ்சிருக்கும், இதுக்கப்புறம் நீங்க ஏதாவது பிளான் போடுவீங்க, அப்படி போட்டாலும் கண்டிப்பா நான் கண்டுபிடிச்சி ரேவதியை கண்டிப்பா நான் அதை கல்யாணம் பண்ணிப்பேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திரா வந்து சொல்றாங்க, என்னடா எங்களெல்லாம் ஏமாத்தி அவ கழுத்துல மாலையை போட்டுட்டோன்ற மெதப்புல பேசிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு காத்தி சொல்றாங்க, இங்க பாருங்க அந்த மாலையில நீங்க தாலியை வச்சு ரேவதிக்கே தெரியாம கல்யாணத்தை நடத்தணும்னு பாத்தீங்க, ஆனா அந்த மாலையில இருக்கிற தாலியை நான் எப்பயோ எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டதுமே சாமுடிச்சேரி சந்திரா ரெண்டு பேருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. நம்ம காத்தி வந்து அந்த தாலியை கையில நீட்டி காட்டுறாங்க, இங்க பாருங்க அந்த தாலி என் கையில தான் இருக்கு, நான் எப்பயுமே நீங்க பண்ற தப்பு மாதிரி நான் பண்ணவே மாட்டேன், யாரையும் ஏமாத்தணும்னு நான் நினைக்கவே இல்லை, அது மட்டும் இல்லாம ரேவதியை இப்படி திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணணும்ன்ற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை, அவ என்னைக்கு சுயநினைவோட என்னை விரும்பி ஏத்துக்கிறாளோ அப்போ மறுபடியும் அங்க கல்யாணம் நடக்கும், அதையும் நீங்க பார்த்து ரசிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு சாமுடிச்சேரிக்கு ஒரு பக்கம் கோபமும் வருது, ஒரு பக்கம் கார்த்தியோட இந்த நல்ல செயல்கள் எல்லாம் பார்த்துட்டு அவங்க பிரமிச்சு போய் நிக்கிறாங்க. அவன் நினைச்சிருந்தா
கண்டிப்பாக இந்த மாலையை ரேவதி கழுத்தில் போட்டு ரேவதியை தன்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உரிமையாக கூட்டிகிட்டு போகலாம். ஆனால் அவன் எதுவுமே செய்யாமல் இப்படி விட்டுட்டு போயிட்டானே, இவன் உண்மையாக நல்லவனா இல்லை நல்லவன் மாதிரி நடிக்கிறானா அப்படிங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி சந்திரா கிட்ட சொல்ல, உடனே சந்திரா வந்து மனசில் நினைக்கிறாங்க, ஐயோ இவ்வளோ தூரம் அக்காவை அவனுக்கு எதிராக நம்ம கொண்டு வந்துட்டோம். ஆனால் இப்போ என்னன்னா அவன் செஞ்ச இந்த ஒரு சின்ன நல்ல விஷயத்தினால இவன் ரொம்ப அவனை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்திரா ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, சந்திரா இப்போதைக்கு என்னால் எதையுமே யோசிக்கிற மாதிரி இல்லை. இந்த ஷாக்ல இருந்து நான் இன்னும் வெளியில வரவே இல்லை. வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும்ன்ற முடிவையே என்னால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அங்க இருந்து போயிடுறாங்க. இந்த சைடு சந்திராக்கு என்ன பண்றதுனே தெரியல. இந்த கார்த்தி பையனை எப்படியாவது இந்த ஊரை விட்டு ஓட விடலான்னு பார்த்தா கடைசியில மறுபடியும் அவன்கிட்ட நம்ம தோத்துக்கிட்டே இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி சந்திரா ஒரு பக்கம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ரேவதி வந்து கார்த்தி மாலையை போட்டதை நினைச்சு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ரேவதி நினைக்கிறாங்க, எதுக்காக எம்டி என் கழுத்துல மாலை போட்டதுக்கு நான் இவ்வளோ சந்தோஷப்படுறேன், எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி ஒன்று ஒன்றா நினச்சி அப்படியே சந்தோஷத்தில். இந்த சைடை நம்ம ரோகிணி வந்து ரேவதி கிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன ரேவதி ஒரு ட்ரீமில் இருக்க போல அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரேவதி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் ரேவதி, எம்டி உன் கழுத்தில் மாலையை போடும்போது நீ எவ்வளோ சந்தோஷப்பட்ட நான் பார்த்தேன். அதே இடத்துல உன் பக்கத்தில் அந்த கார்த்தி உட்கார்ந்துருக்கும் போது நீ எந்த அளவுக்கு வருத்தப்பட்டங்கிறத நான் நல்லாவே நோட் பண்ணி தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, என்னக்கா நீங்கள் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் ரேவதி, உன்னோட மனசுக்குள்ள அந்த எம்டி வந்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் நீ நல்லா யோசிச்சுப்பாரு, அன்னைக்கு பௌர்ணமி நிலாவை பார்த்துட்டு நீ அவரை தானே பார்த்த, இதுல இருந்தே தெரியலையா, கண்டிப்பா அந்த எம்டி தான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்க போறாரு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்டு ரேவதி சொல்றாங்க, அக்கா அம்மா காதல விழுந்தா என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, நீ சும்மா இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காம நீ போயிட்டு அந்த எம்டி கிட்ட நீ விரும்புறீங்களான்னு கேட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட ரேவதியும் கொஞ்ச நேரம் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேசாம நம்ம மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு கண்டிப்பா நம்ம கார்த்திகிட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி முடிவு எடுக்கிறாங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா, நம்ம சாமுண்டீஸ்வரி மருத பக்கத்துல உட்கார வச்சதே மாலை போடுறதுக்காக தான். ஆனா அந்த மருது அத்தை பையன் அப்படின்னு சொல்லி தான் ரேவதி கிட்டேயே இன்ட்ரோ பண்ணி வச்சிருந்தாங்க. அப்ப நம்ம ரேவதிக்கு தெரியாதா, என்னது இது, நம்ம அத்தை பையன் நம்ம கழுத்துல மாலையை போடலாமா, அவரே நம்ம ரத்த சொந்தம் தானே, ரத்த சொந்தம் இல்லாத யாரோ ஒருத்தர் தானே நம்ம கழுத்துல மாலையை போடணும், எதுக்காக அம்மா இவரை நம்ம பக்கத்துல உட்கார வச்சிருக்காங்க அப்படிங்கிறத ரேவதி எதுக்காக யோசிக்காம போனாங்க தான் தெரியல. இந்த சைடு நம்ம ரேவதியை பார்த்தாலே தெரியுது, ரேவதி மனசுல கார்த்தி வந்துட்டாரு. அது மட்டும் இல்லாம கார்த்தி ஆஃபீஸ்க்கு வரும்போது பிரியா வந்து கார்த்தியவே பார்க்குறாங்க, என்ன நடந்திருக்கும், நம்ம என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்காம இருந்தா கண்டிப்பா தலையே பிடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி பிரியா யோசிச்சுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் கார்த்தி கிட்ட போய் பேசுறாங்க, சார் ரேவதி வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு கார்த்தி சொல்றாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ ரேவதி கரெக்டாக ஆஃபீஸ்க்குள்ளே வராங்க. அப்போ ரேவதியோட கழுத்தில் பார்க்குறாங்க, எந்த தாலியுமே இல்லை. இதை பார்த்ததுமே பிரியா பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. என்னது இது, என்னமோ சாமுண்டீஸ்வரி மேடம் சொன்னாங்க இன்னைக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பில்டப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அவள் கழுத்தில் தாலியே இல்லையே, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா யோசிச்சுட்டு இருக்க. ஒரு பக்கம் ரேவதி கிட்ட போய் கேட்குறாங்க, என்ன ரேவதி பரிகாரம் நல்லபடியாக முடிஞ்சிச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு நம்ம ரேவதி சொல்கிறாங்க, அதெல்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு, எம்டி சார் தான் என் கழுத்தில் மாலையவே போட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பிரியாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்படியே பிரியாவோட கண்ணு மொழியெல்லாம் வெளியில் வந்துடும் போல, அந்த அளவுக்கு ஷாக்காகி நிற்கிறாங்க. அப்போ தான் ரேவதி பிரியா கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு பிரியா, எம்டி என் கழுத்தில் மாலை போட்டாரு சொன்னதுமே உன் முகம் ஏன் இப்படி மாறுது அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு பிரியா சொல்கிறாங்க, இல்லை ரேவதி உண்மையாக தான் சொல்கிறியா, அவர் எப்படி உன் கழுத்தில் மாலை போட முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம ரேவதி வெக்கத்தில் சிரிச்சுக்கிட்டே அந்த சீனை தான் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது பிரியாவுக்கு செம கோபம் வருதுன்னே சொல்லலாம். ஆஹா என்னடா இது, இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போலையும், அப்போ என் வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி பிரியா அவங்க மண்டையை பிச்சுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் கதைக்களத்தை எப்படி கொண்டு போறாங்க சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.